वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् सदाकभूतेषु समोहनीश्वरः क्षरक्षराभ्यां परमो यदोत्तमः परात्मतत्त्वश्च तथा अद्वयोऽपि सन् विपर्ययेण अधिमतस्त्व अविद्यया भावनया च कर्मभिः विविक्तात्मा अव्यवधिस्तु निर्मलः दृगादिशक्तिः प्रतितोहमद्वयः स्थितस्वरूपे गगनं यथाचलम् 9வது ஸ்லோகம் உபதேசசாஸ்திரி பிரகரணம் அதுலயும் பத்ய பாகம் இதுல 10வது சாப்டர் திருஷ்டிஸ்வரூபம் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் அத விசேஷமாக இங்க சொல்லப்படுறது. திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஆத்மான்னு அர்த்தம். திருக்குங்கிறது எப்படி நம்ம பார்க்கறது? அது ஸ்வப்பிரகாசம், எப்பொழுதும் தன்னை அறிவித்துக் கொண்டே இருக்க. இருந்தாலும் நம்ம அதை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? இருக்கிற பொருள் இருக்குன்னு தெரியும், ஆனா அதை முயற்சி பண்ணல, அதனால நம்மளால பார்க்க முடியலன்னா என்ன அர்த்தம்? அதை வேற ஏதோ ஒண்ணு மறைச்சுண்டு இருக்கு. நடுவு செவர் இருக்கு, செவத்துக்கு அண்ணாண்ட ஒரு குடம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களேனால் இந்த பக்கம் நின்று பார்த்த செவர் தான் தெரியுது, குடம் தெரியும். குடம் தான் இருக்கு சுவாமி, பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்ற? குடம் இருந்த போதிலும் என் கண் அதை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா அது மறைஞ்சு இருக்கு. அதே மாதிரியே ஆத்மா இருக்கு, நமக்கு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிற? நான் சொல்றேன், அதான் ஆத்மா. இந்த நானுங்கிறது அகங்காரம். இந்த அகங்காரத்துக்குள்ள ஒரு ஸ்வரூபம் இருக்கு, அதுதான் நம்மளுக்கு நான் காமிச்சுட்டே இருக்கு. கண்ணை பார்த்தா நான் பார்க்கறேன், காது கேட்டா நான் கேட்கிறேன், கால் நடந்தா நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இவைகள்லாம் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நான் எனக்குள்ள ஸ்வரூபத்தை தான் வந்திருக்கு. அது இல்லைன்னா அவன் நினைக்கவே முடியாது. அது இருக்க தொட்டுத்தான் நான் இருக்கேன், நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஸ்வப்பிரகாசமாக இந்த ஆத்மா இருந்த போதிலும் ஆத்மா என்னன்னு உங்களை கேட்டா இன்னதுன்னு சொல்ல முடியலைங்கிற. அப்ப என்னாச்சு? அந்த ஆத்மாவானது மறைஞ்சிருக்கு. அத மறைச்சதான பதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு பேர் ஒன்றும் தெரியல. அதுக்கு என்ன பேர் வைக்கிறது தெரியல. ஆகையால் அவித்யான்னு பேரு. அவித்யா, அஜானம், இந்த பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு அனுபவிக்க முடியாம பண்ணக்கூடியதான இடையூறு, ஒரு ஷவர் மாதிரி. அப்ப என்ன ஆச்சு? இருந்த போதிலும் ஆத்மா நமக்கு அந்த ஆத்மஸ்வரூபம் தெரியல. நீங்க நான் சொல்ற அந்த நான் சொல்லக்கூடியதான பதார்த்தம் இருக்க, அது கருப்பா வெளுப்பான்னு கேட்டான சொல்லப்பள். நான் கருப்புன்னு சொன்னா உங்க உடல் கருப்பு இருக்குன்னு அர்த்தம். நான் வெள்ளையா இருக்கேன்னு சொன்னா உடல் தான் வெள்ளையா இருக்கு. அதே மாதிரி நான் நீளமா இருக்கேன்னா சரீரம் நீளமா இருக்கு. நான் படிச்சவனாக இருக்கேன்னு சொன்னா அந்த புத்தியானது படிச்சிருக்கு. இவைகள்லாம் எங்க இருக்க? இந்த சரீரம் என்ன, புலன்கள் என்ன, மனது என்ன, இங்கத்தான் இருக்க. ஆனா அவைகளுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு ஸ்வரூபம் இருக்கு. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா தூங்குறப்ப இவைகள் ஒண்ணும் இல்லைன்னு. கண்ணு, காது, மூக்கு, நாக்க எல்லாம் வருது. அதே மாதிரியே மனசும் வேலை செய்யல. எது வேலை செய்யறது? இந்த மூச்சு காத்து மட்டும் போயிட்டு வந்தேன்னு தெரியும். மூச்சு காத்து போயிட்டு வந்துருக்குன்னு சொல்றல, அதுவும் தூங்குற சமயத்துல இல்ல. அது போறது வருது, போயிட்டு வருதுன்னு இருக்க. இல்லைன்னா நம்மள காலமே எழுத முடியாது. ஆனா அது அப்ப தெரியும்.
ஆனா காலம்பரம் எழுந்து என்ன சொல்றது தெரியுமோ, நான் நன்றாக தூங்கினேன். இந்த நன்றாக தூங்கினேன் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? மனசுனால வந்ததோ சொல்ல முடியாது. ஏன்னா மனசு உரங்கள் தூங்கிட்டு இருக்கேன். புத்தினால வந்து சொல்ல முடியுமா? தூங்கிட்டு இருக்கு. பிராணத்தினால வந்திருக்கேன்னு சொல்றா, பிராணமும் ஜடம், அதுபடி தெரிஞ்சுக்கலாம். அதனால என்ன சொல்றேன், இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கு. அந்த ஆத்மஸ்வரூபத்தை நாம் அறிய முடியாமல் ஏதோ ஒண்ணு மறைக்கிறது. அதை அந்த மறைக்கிற பொருளுக்கு அஜ்ஞானம்னு பேர். புதுசா வச்சுட்டேன்னு சொல்லாதீங்க, தெரியல. அஜ்ஞானம்னா தெரியல, அவித்யா தெரியல, ஏதோ ஒண்ணு மறைச்சிருக்கு. அது எதனால மறைக்கப்பட்டதுக்குன்னு சொன்னா அதுக்கு தனியாக ஒரு பேர் கொடுக்க முடியல. அதனால அதுக்கு அவித்யா அப்படின்னு சொல்றேன். அந்த அவித்யா போனதுமே, அஜ்ஞானம் போனதுமே நமக்கு ஆத்மத்துவம் தானா தெரிய போறோம். ஞான துதஜானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனா. இந்த ஞானத்தினால அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞானம் போச்சுன்னா நம்ம சௌக்கியமா இருக்கணும். இந்த அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன பண்றது தெரியுமோன்னு உங்களுக்கு, நம்மளுடைய ஆத்மாவை நம்ம எட்டது மறைக்கிறது. நம்பர் 1. மறைச்சதுமே என்ன ஆச்சுன்னா உங்களிடத்துல செயலானது உண்டாச்சு. ஏன் அப்படி கேட்டேன்னா, நீங்க உபயோகிக்கக்கூடியதான பொருளானது எங்க வச்சாலோ அங்கே அது இல்லைன்னா என்ன பண்ற நீங்க? அதோ வேணும். இப்ப இருக்கிற மக்களை ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கேன், அது காணலையே அப்படின்னு என்ன பண்றேன்? தேடும் பொழுது நமக்கு இதாகலா தெரியலையே, என்ன பண்றதுன்னு வீடு முழுக்க தேடுறப்ப அது ரொம்ப விலை மிகுந்ததான பதார்த்தமா இருந்தா பயம் வேற வருது. நமக்கு டைமண்ட் நெக்லஸ் எடுத்து வச்சு அந்த இடத்துல இல்ல, என்ன பண்றது? நீங்க அதை போட்டுமே அப்புறம் தேடிப்போம் சொல்றல, எங்கேயோ இருக்கு இது வரட்டும் அப்படின்னு சொல்றல. சில நாள் வேற இன்னும் தேடும் பொழுது இது கிடைக்குங்கிறார். எதை தேடுறாலோ அது கிடைக்காதான், வேற ஏதோ தேடினா கிடைக்குமா? ஆகையால் வேற தேடுறல. அப்ப என்ன சுவாமி, அது நிச்சயமா அதை தேடுறதுக்கு ஏதோ வேற கிரிய பண்ற. யார நீங்க பார்த்தேலான்னு கேட்கறது, வேற எங்கேயாவது வச்சிருன்னு கேட்கறது, இப்படி ஏதோ பண்ணிட்டு கடைசியில தேடி காய்ச்சவும். எப்ப கிடைக்கிறதோ அதுக்கப்புறம் தேடுறல. நான் தேடணும்னு ஆரம்பிச்சேன்னு எது வரைக்கும் கிடைச்சது, கிடைச்ச பிறகு மறுபடியும் தேடலையும். அதுக்கப்புறம் கிடைச்ச பிறகும் என்ன பண்றது தெரியுமோ, நான் ஏன் இங்க வச்சேங்கிற அதனுடைய இடம் அதான் அங்கேதான் வச்சேன், ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் உங்க ஆத்மாவோ இருக்க, சொப்பிரகாசமாக இருக்க, மற்ற எல்லா பொருளும் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அதே போலயே மனசு, இவைகள், புத்தி எல்லாம் ஓய்வெடுத்து இருக்க பொழுதும் உள்ளூர ஏதோ ஒரு தத்துவம் இருக்கு. நான் இருந்தேன், நான் தூங்கினேன், சுகமாக இருந்தேன், இப்படி எல்லாம் காலம்பரம் முழுக்க சொல்றது பார்த்தேல. அந்த சொல்றது யாரு? அது பார்த்து இருக்க. நீங்க தூங்கறத பார்த்திருக்க, அதுக்கு தூக்கம் இல்லை, உங்களுக்கு தான் தூக்கம். ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி உங்களுக்குத்தான், ஆத்மாக்கு இல்ல. ஆனா அந்த ஆத்மா என்ன பண்றது? எல்லாத்தையும் பார்க்கறது. இப்ப நீங்க முடிச்சுருக்கா அப்படின்னு கேட்டானா முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற. அதே சொப்னம் பார்க்கிறப்போ முடிச்சுட்ட பிறகு சொப்னம் பார்த்தேன்னு சொல்றேன். தூங்கி எழுந்துட்ட பிறகு நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்றேன். இந்த மூணையும் யார் பார்த்தா? நான் முழித்து கொண்டிருக்கேன், நான் தூங்கினேன், நான் சொப்னத்தை பார்க்கிறேன் அப்படிங்கறத யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காளோ இல்லையா? அவ்வளவுதானே சொல்ல முடியும். அப்படி இருக்கிறவர் துரியன்னு பேர், அவர்தான் ஆத்மான்னு பேர். அந்த ஆத்மாவானது முழிச்சுட்டதுமே, கண்ணை முழிச்சுட்டதுமே உங்களுக்கு தானே. மீதி எல்லா பதார்த்தங்களும் பண்றது, அது தோணினா அதுலயே இருப்பேன். அது தோணாதனால கண்ணோட நான் பார்க்கிறேன், காதோட நான் கேட்கிறேன், இந்த பக்கம் போயிட்டேன். இது எப்ப போகும்? ஆத்மாவை என்னைக்கு நான் பார்ப்பேன்? கவலையே படாதுங்க, அஜ்ஞானம் போறதுமே பார்ப்பேன். அஜ்ஞானம் எங்கே போகும்? எப்ப போகும்? ஞானம் வந்தா போகும். ஞானம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? குரு அடைஞ்சு தத்வித்தி பிரணிபாத்தேன
பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேட்சியந்தி ஞானம் ஞானின தத்துவதர்சின அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். ஸ்ரவணம் எதை கேட்கணும்? உபனிஷத்துகளை கேட்கணும், பகவத்கீதையை கேட்கணும், சூத்திர பாஷ்யத்தை கேட்கணும். இது கேட்டு கேட்டு ஒரு நாளைக்கு தானா அஜ்ஞானம் கீழே விழுந்தது. அஜ்ஞானம் விழுந்ததையானால் ஆத்ம தத்துவம் தானா தெரியும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது பண்ணினா நல்லதா, அது பண்ணினா நல்லதா, அப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா அப்படின்னு பல விதமான கர்மாக்களை பண்ணிடுறோம். இந்த கர்மாவை பண்ணினா அது என்ன ஆச்சுன்னா அதனுடைய விளைவுகளை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இது நடக்கிற விஷயம். அப்படின்னா ஆத்மாவானது நம்மளால இருந்த போதிலும் நாம் பார்க்காதனால, பார்க்க முடியாதனால, ஏன் பார்க்க முடியலை? அஜ்ஞானம் அதை மறைஞ்சிருக்கு. அந்த அஜ்ஞானத்தை விரட்டுறதுக்காக ஞானத்தை சம்பாதிக்கிற குருமுகமாக வேதாந்தத்தை கேட்டு, வேதாந்தத்தை படித்து, வெறும் புத்தகம் படிச்சதுன்னா ஒன்னும் புரியாது. இது சாஸ்திரங்கள்லாம் வாசகம் இருக்கு, ஆனா புரியாது. ஏன்னா மற்ற எல்லா சாஸ்திரங்களும் இது எனக்கூடியதான பொருளை சொல்றது. இந்த உலகமானது 7ஆ பிரிக்கலாம். சப்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் குவாலிட்டி, ஆக்ஷன், இப்படின்னு நினைச்சுண்டு சப்த திரவிய குண கர்ம சாமானிய விஷய சமவாயாபாவம் இப்படின்னு சொல்லி பிரிக்கிறது. இது எல்லாமே வெளியில இருக்க பொருள். எது வேணுமோ அதை சொல்லல. அதே விதமாக சாங்கிய மதத்துக்கு போனா உலகத்தை தான் பிரிச்சிருக்கா. வியாக்கரணமா சொல்லவே வேண்டிய வெகு தூரத்துல இருக்கு. அது என்னது, எப்படி பேசணும், எந்த வார்த்தை என்ன நல்லது, அவளைத்தான் சொல்றது. அது சரி. மீமாம்சைக்கு போனால் நீங்க மரணானந்தம் சொர்க்கலோகத்துக்கு போகணுமே, ஆனால் என்னென்ன நீங்க பண்ணணும், எந்த வேள்விகளை பண்ணணும், அவ்வளவுதான் சொல்ற. நீ யாரு எனக்கூடியதான ஒரு கேள்வியை கரெக்டா சொல்றது வேதாந்தம் ஒண்ணுதான். ஆகையால் அதை கேட்க மற்ற சாஸ்திரங்கள் இருக்க உபயோகப்படுறது. ஆனா என்ன விவகாரம், இந்த ஆத்ம தத்துவ ஞானம் அறியறதுக்கு அது முடியல. அதனால என்ன பண்ணணும்? ஆத்மத்துவம் புரியறதுக்காக கேட்கணும். கேட்டேலையானால் அது அனுபவாவசானமா ஆகமேயானால் அஜ்ஞானம் போயிடும். அஜ்ஞானத்தோட செயல்களும் போயிடும். பொருளை தேடும் பொழுது இங்க போய் அங்கே போய் அதை பார்த்து இது பார்த்து யாரையோ கேட்டு எல்லாம் பண்றேன். அத பொருள் கிடைச்ச பிறகு என்ன பண்றேன்? ஆனந்தமா சமமா இருக்கா இல்லையா? நிம்மதியா இருக்க. அப்பாடா கிடக்குது, இல்லைன்னா ராத்திரி எல்லாம் தூக்கமே வந்திருக்காது எனக்கு அப்படிங்கிற. ரைட். இத்தனையும் பண்றதுக்கு காரணம் என்ன? அதை அறியணும். அதான் சொல்ற, அவித்யா பாவனையா கர்மதி விவித்த ஆத்மா அவ்யவதிஷு நிர்மல துர்காதிசக்த பிரதிதோஹமத்வய ஸ்திதஸ்வரூபே ககனம் யதாசலம். அவித்யா பாவனையா, நமக்கு ஆத்ம தத்துவம் தெரியாதனாலையும், ஆத்மா இருக்கு ஆனா எனக்கு தெரியலை அப்படிங்கறதுனால, கர்மதி தெரியாதனால அதை அடையறதுக்காக பல ஆக்ஷன் பண்றேன். எங்க இங்க தேடுறோம், அங்கே தோடுமா, அது எங்க இருந்தாலும் எங்க வச்சிருக்கலாம், இப்படி எல்லாம் நினைச்சு தேடுற. அதுக்கப்புறம் கர்மபிகி, அதுக்காக சும்மா உட்கார்ந்துன்றதுல நீங்க அது கீழே இருக்கா, இது கீழே இருக்கா, யாராவது எடுத்து வச்சிருக்காளா, இப்படி எல்லாம் நினைக்கிறதா, அதான் கர்மம். அதே போல நமக்கு ஆத்மா தெரியாததுனால எது ஆத்மாவாக இருக்க முடியுமோ அதெல்லாம் தேடிட்டு இருக்கும். ஏன்னா ஆத்மா சுகஸ்வரூபம்னு சொல்லியாச்சு. சுகம் எங்க கிடைக்குமோ அங்க தேடுறீங்க. புலங்கள்னால எதை அனுபவிச்ச சுகம் வருமோ அதெல்லாம் தேடிட்டே இருக்கான். இதுதான் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஆத்மா அங்கே காணப்படாது. எங்கும் இருந்த போதிலும் ஆத்மா எங்கே காணப்படும்? உங்க இதயத்துலதான் காணப்படும். ஆகையால் இதயத்துல தஹரம் புண்டரீகம் வேத்மதஹரோஸ்மின்னந்தராகாசா தஸ்மின் யதந்தஹ தத் ஜிக்ஞாஸ்தவ்யம் தத்வா உபாசிதவ்யம் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த சரீரத்துக்குள்ள தஹரம் சின்னதான ஒரு இடைவெளி இதயம். அந்த இடைவெளி, அந்த இதயத்துக்குள்ளேயும் அங்குஷ்ட மாத்திரம் கட்டவல்ல அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு, ஆகாசம். அதுல பரமாத்மா காணப்படுவார். பரமாத்மாவை இங்கேயும் அங்கேயும் பார்த்தா கிடையாது. அவாவாளுடைய இதயத்துல பார்க்கணும். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டத்தை, இதயத்துல தான் பார்க்கணும். ஆனா இதயத்தை தவிர நம்ம ஊர்ல பார்க்கணும். அந்த கடைக்கு போகணும், இந்த கடைக்கு போகணும், அப்படி ஆகணும் பார்த்துட்டு இருக்கோம். அது தப்பு இல்லை, சகஜமான வந்திருக்க. குழந்தைல இருந்து குழந்தை பார்த்து பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறது.
இந்த ஜென்மால என் பக்கம் போன ஜென்மால பார்த்தேன் அப்படி தெரியும். அது கேட்டா அது முன் ஜென்மா. ஆன்சர் வரலையே. அப்ப எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வேதாந்தங்களை கேட்டாதான் வரும். அவித்யா பாவனையா கர்மபி விவிக்தாத்மா, சரீராதிகளோட வேறான ஆத்மா. விவிக்தான்னு சொன்னா அதை விட பிரிக்கப்பட்டதான ஆத்மா. அவ்வவதி சுனிர்மலா, சுனிர்மலா எப்பொழுதும் சுத்தமா இருக்கு. அதுல மலம் இல்ல. மலம்னா என்ன? ஆணவ மலம், காயிக மலம், தார்மிக மலம். நான் வசதி அப்படின்னு நினைச்சுக்கிறது ஆணவ மலம் வச்சுப்போம். இல்ல உலகம் முழுக்க எங்க இருந்தாலும் நான் ஒரு சின்னவனா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் ஆணவ மலம். காயிக மலம், இந்த சரீரமே ஒரு மலம் தான். கண்ணுல இருந்து ஜலம் வர்றது அது உபயோகம் இல்லைங்கிறது, காதுல இருந்து வரக்கூடியதான சீவாது இல்லைங்கள், மூக்குல இருந்து வரக்கூடியதான பதார்த்தம், ஆனா நாக்குல இருந்து வரக்கூடிய பதார்த்தம் எச்சு. இதை யாருக்கும் தெரியல. குழந்தைகள் என்ன பண்றாங்க, நகத்தை கழிச்சுட்டு இருக்கும். அந்த கெட்ட விஷயங்கள்லாம் சொல்லாம வருது, பார்த்துட்டே வருது. அந்த குழந்தைய நகத்தை கடிக்காதேன்னு சொல்லி தயார் பண்றதுக்கு அம்மாவுக்கு 6 மாசம் ஆகுது. அப்பப்ப ஏன்டா அதையே கடிச்சு கடிச்சுன்னு வழக்கமா எப்படி பாருங்க. அப்படி இந்த கர்மாக்களை பண்ணி பண்ணி இது சரீரமே ஒரு காயிக மலம். அதுக்கப்புறம் சரீரம் வச்சுட்டு நகி கட்சி க்ஷணமப்பி ஜாது திஷ்டதே அகர்ம கிருத். யாரா இருந்த போதிலும் ஒரு வேலையும் செய்யாம உங்களால இருக்க முடியாது. சொல்றேன் சும்மா தான் இருக்கேன், நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரீரத்தை சும்மா வச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உள்ளூர மனசு வேலை பண்றது, பிராணம் வேலை பண்றது. சும்மா இருக்கேன்னு சொல்றல, மூச்சுக்காத விடுறது விட்டுட்டல, அது நடந்துதான் இருக்க. உங்க மனசு என்னென்னமோ நினைக்கிறது அது நடந்துதானே இருக்க. கண் கொட்டின்றே இருக்கல, வேண்டான்னு விட்டுல. நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன்னா நான் சும்மா இருக்கேன்ற விவகாரமே இல்லை. இருக்க முடியாத யாராலையும். பகவானே சொல்லிவிட்டார், கட்சி க்ஷணமப்பி ஒரு செகண்ட் கூட யாராலையும் வெறும்னு உட்கார முடியாது, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இப்படி கார்மிக மலம், கர்மாக்கள். இந்த கர்மாக்களை என்ன பண்றதுன்னு, ஒரு கர்மா இன்னொரு கர்மா பண்றது, இன்னொரு கர்மா இன்னொரு கர்மா. பிசினஸ் பண்ணினா இந்த வருஷம் 2 லட்சம் லாபம் வந்து சார் இப்படியே இருக்கட்டும் சொன்னா கிடையாது. இதோட இன்னொரு பிசினஸ் சேர்க்கறது. இந்த 2 லட்சம் வந்தா போறாது, 20 லட்சம் வரும். சரி 20 லட்சம் லாபம் வந்ததுன்னு அதோட விடுறல, இது பெருசாக்க நிறைய பிராண்ட். இதுக்கு என்னைக்காவது முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? போயிட்டே இருக்கு. நஷ்டம் வந்து என்னாச்சுன்னா, இப்பதான் நஷ்டப்பட்டேன், அடுத்ததுலாம் லாபத்தை அடைவோம் மறுபடியும் பண்றோம். அது சுவாவம். அது உங்களால் ஒன்னும் யாராலையும் நிறுத்த முடியாது. அதை நிறுத்தணும்னு என்ன வழின்னு தான் இப்ப பார்ப்போம். அவித்யா பாவனையா கர்மபி விவிக்தா ஆத்மா, இவைகளோட வேறானவர், தனியாக உள்ளவர். அவ்வவதி சுனிர்மலஹா, டிஸ்டன்ஸ் இல்லாம எப்பொழுதும் சுத்தமாக இருக்கார். துர்காதி சக்தி பிரகிதோக மத்வய, அப்படிப்பட்டதான அகமகம்னு சொல்லிட்டு இருக்கேனே, அது என்ன பண்றது? துர்காதி சக்தி, எல்லா சக்திகளும் அந்த ஆத்மாவுக்கு இருக்க. பார்க்கக்கூடியதான சக்தி, கேட்கக்கூடியதான சக்தி, இப்படி எல்லா அந்தந்த உருப்படிக்கு அந்தந்த காரியம் பண்ணக்கூடியதான சக்தி அது நடத்தல இருக்க. இந்த வித்யுத் சக்தி இருக்கு பார்த்தா, அது மாதிரி பல உருப்படிக்குள்ள போறது, அதுதான் வேலை செய்யும்படி பண்றது தான் மட்டும். சும்மா ரெஃப்ரிஜரேட்டரா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், மிக்சியா இருக்கட்டும், கிரைண்டர் ஆகட்டும், அது கூட கரண்ட் போறதோ இல்லையா, அது தன் காரியத்தை பண்றது, ஒண்ணு இன்னொரு காரியம் பண்ணாது. ஆனா அதை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு? உள்ள இருக்கிற சக்தி, வித்யுத் சக்தி, மின்சாரம். அதே மாதிரியே கண்ணை பார்க்கும்படி பண்றது, காதை கேட்கும்படி பண்றது, மூக்க முகரும்படி பண்றது, நாக்க சுவைக்கும்படி பண்றது யாரு? இவைகளுக்கு அப்பாற்பட்டதான பரமாத்மா. துர்காதி சக்தி பிரகிதோக மத்வய, அப்படிப்பட்ட பரமாத்மா பல இருக்காரா? இல்ல சார், ஒருவரே. அந்த ஒருவரா இருக்கக்கூடியதான் உங்க இதயத்துல இருந்து கொண்டு இத்தனையும் பண்ணிட்டு இருக்காரு. துர்காதி சக்தி பிரகிதோகம், துர்காதி பார்க்கிறது, கேட்கிறது, முகர்கிறது, அதான் ஆதின்னு போட்டு.
பார்க்கிறது எக்ஸட்ரா சக்திகள் அத்தனை நம்ம சரீரத்துல இருக்கு. இது இவ்வளவுதான் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரிஞ்சது சிலர், தெரியாத பலர் யோகாபியாசம் பண்றான். இந்த யோகாபியாசம் பண்றதான மகிமையினால அவனுக்கு அனிமாதி சக்திகள் வரும். அவன் என்ன பண்ணுவான், எங்கேயோ இருக்கக்கூடியதான பொருளையும் இங்கே பார்க்கறான். அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு, எங்க இருக்க, எல்லாம் ஆத்மாவில். அதுக்கு தகுந்த உருப்படி வழியாக வறுமையானால் அதை பார்க்க முடியும். இப்படி நான் அத்வயா ரெண்டற்றவனாக ஓராத்மாவோட வைத்துக் கொண்டே பிரசித்தா துர்காதிசக்தி பிரசித்தா அப்படி ஸ்திதஸ்வரூபே ககனம் யதாச்சலம் ஆகாசமானது எப்படி அசையாமல் இருக்கோ ஆனா எல்லா பொருளுக்கும் இடத்தை தருகிறதோ. ஒரு பட்சி இங்க இருந்து காக்கா பறந்து போச்சுன்னா அதுக்கு இடம் கொடுக்கறதா இல்லையா ஆகாசம்? ஒரு ஏரோப்ளேன் போறதுன்னு அங்க வர முடியாது, உங்களை தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்றதா ஆகாசம்? அது பட்டு போயிட்டே இருக்கும். இங்க இருந்து பட்சி பறக்கிறது, ஏரோப்ளேன் பறக்கிறது, மற்ற பதார்த்தங்கள்லாம் ஓடுறது, மரத்தினுடைய கிளைகள் இங்க அங்கேயும் ஆடுறது. அது ஆட வைக்காம ஸ்டிஃபா புடிஞ்சிருக்குன்னா என்ன ஆகும்? அத்தனையும் இந்த ஆகாசத்துல எப்படி நடக்கிறதோ அதே போலதான் ஆகாசம் இன்னொரு பேர் இருக்கக்கூடியதான ஆத்மாவில் தான் நடக்கிறது. ஸ்வரூபே தன்னுடைய நிலையிலேயே எப்பொழுதும் இருக்கு. எப்படி ககனம் யதா அகலம் ஆகாசமானது எப்படி அசையாமல் இருந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் சகாய பண்ணுகிறதோ அதே விதமாகத்தான் உங்க ஆத்மாவும். ஆனா எங்கும் இருந்து எல்லா செயலுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த போதிலும் அதை நீங்க பார்க்கணும். ஏன் அஜ்ஞானம் மறைஞ்சு கிடக்கு, அதனால பார்க்கணும். சக்ஷுஷான பசியது ஏன சக்ஷூஷு பசியதி ததேவ பிரம்மம் தொம் வித்தி நேதம் எதிடம் உபாசதே. உங்க கண்ணு எதனால பார்க்கிறதோ அதை எதை உங்க கண்ணு பார்க்காதோ. இந்த கண்ணு வெளியில இருக்க உள்ள ஆத்மா சக்தி கொடுக்கறது, கண்ணு பார்க்கறது, எல்லாவற்றையும் பார்க்கறது. ஆனா இந்த கண்ணு திரும்பி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஏண்டா திரும்ப முடியலையா? அதுக்கு கச்சித்தீர பிரத்யேகாத்மானமை யாரோ ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் அவன் தான் பிரத்யேகாத்மாவை பார்த்தான். ஆவருத்த கட்சு எதிர்நீச்சல் போட்டு உள்ள பார்க்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை அறிந்து அப்படிப்பட்டதான கசித்தீர பிரத்யேகாத்மானம் ஐட்சத்து ஆவருத்த கட்சோ எதற்காக பண்றான்? அமிர்தத்துவம் இச்சம், அமிர்தத்துவத்தை. இப்படி அந்த ஆத்ம தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அவித்யா பாவனையா கர்மதி விவிக்தா ஆத்மா அவ்யவதி சுநிர்மலா. இதுக்கு அதுக்கும் வேற எங்கேயும் இருக்கல, வியவதியே இல்ல. ரெண்டும் கிட்டதான் இருக்கு, ஆனா பார்க்க முடியல. துர்காதி சக்தி பிரகிதோகம் அத்வயா பல சக்திகள் நமக்குள்ள இருந்து கொண்டு அத்வய ஸ்வரூபத்தை அடைந்த நாம் ஸ்திதா ஸ்வரூபே தன்னிலையே இருக்கு. எப்படி ககனம் யதா தலம் ஆகாசம் எப்படி இருக்கோ அசையாமல் அதே போல உங்க ஆத்மாவும் அசையாமல் அகம் பரம் பிரம்ம வினிஷ்டயாத்மதற்கு நதாயதே பூயை ஸ்ருதர்வதா நைவ பீஜத்வமசி பிரஜாயதே பலம் ந ஜன்மாஸ்தி ததோக்யமோஹதா. அகம் பரம் பிரம்மா. இந்த நான் எது சொல்றேனா, எதை புரிந்து கொண்டிருக்கேனோ, எது உள்ள இருந்து எல்லாவற்றையும் அறியும்படி பண்றதோ இந்த நான் என கூடியதான தத்துவம் அது என்ன? அதான் பரம்பரம். அது வேற, இது வேற. பகவான் எல்லோர இடத்துலையும் இருக்கு. சாதாரண உபனிஷத்துகள் அப்படி இருக்கட்டும். அரவிந்தர் என்ன சொல்லியிருக்கார்? அது ஒரு பாயிண்ட்ங்கிற அந்த பரமாத்மா ஒரு அணுவாக உங்கள்ல இருக்கு, ஸ்பார்க்குங்கிற. இது ஒரு நெருப்பு மாதிரி எல்லாம் வேண்டி இருக்க, அந்த நெருப்பினுடைய ஒரு அணு, ஒரு சின்ன ஸ்வரூபம் ஸ்பார்க்குங்கிற. ஆனா எல்லோருக்கும் தெரியுது, நான் தெரியாத வியக்தி இல்ல. அந்த நானோட எல்லாத்தையும் கலந்து விட்டேன். அரிசி வாங்கின கடையில அந்த அரிசி அப்படியே சமைக்க முடியல. அரிசி போலயே காணப்படுறதான சில கல் இருக்கு. அது அரிசியில பிரிக்கிறது கஷ்டமா இருக்கு. அது வேணும்னு கலந்து கொடுத்தானா இல்ல அப்படிதான் வந்ததா நமக்கு அதை விசாரம் வேண்டாம். மாமி என்ன பண்றான் தெரியுமா? காலம்புற ஸ்டவ் இது பண்றது உள்ள தட்டல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அதுல ஏதாவது கல் இருக்கான்னு பார்த்தேன்னா சமைக்கிறேன்.
அதே மாதிரி கலந்து கட்டிட்டு நீங்க ஆத்மாவையும் சரீரத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணணும்? அனாத்மாவில இருந்து ஆத்மாவை பிரிக்கணும். பிரிச்சா மிச்சம் இருக்கிறது சுத்தமான அரிசி. அதுல வேற ஒண்ணும் குப்பையோ ஒண்ணும் சேரல, கல்லெல்லாம் ஒண்ணும் சேரல, சுத்தமா இருக்கு. அதே போல அரிசியை சுத்தம் பண்றல நம்ம ஆத்மாவை சுத்தம் பண்ணணும். ஆத்மாவோட கண்ணை கலந்திருக்கேன், ஆத்மாவோட மூக்க கலந்திருக்கேன், ஆத்மா இது பண்ணினா அது பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் தொம்பதார்த்த சோதனம். நான் சொல்லிட்டு இருக்கேனே, இந்த நான் நகமாக எது? ஜோதிரகம் விரஜா விபாத்மா பூயாசமு ஸ்வாஹா. அந்த ஸ்வப்பிரகாசமான ஆத்மா இருக்கு, அதுல ஒரு விதமான ரஜோகுணமும் இருக்காது, பாபம் இருக்கப்படாது. அதுக்காக நம்ம வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜபம் பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, ஜனங்களுக்கு சகாயம் பண்ணுங்க. ஆனா பண்றதெல்லாம் பகவான் பிரீத்தி அடையணும்னு நினைச்சுட்டு பண்ணுங்க. எனக்கு காசு வேணும், கிராமம் வேணும், பொசிஷன் வேணும், ஒரு இதுவும் இல்ல, நம்மளால முடிஞ்ச காரியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பண்ணினேடையானால் நிச்சயமாக உங்களுக்கு ஆத்ம ஞானம். சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. ஒரு பலத்தையும் எதிர்பார்க்காமலேயே பண்ணினேடையானால் அந்த பரமாத்மா உங்களுக்கு தன் ஸ்வரூபத்தை காட்டுகிறார். அகம் பரம் பிரம்ம விநிச்சய ஆத்மதற்கு நஜாயத்தே பூயதி ஸ்ருதர்வதா. நஜாயத்தே பூய, மறுபடியும் இவன் இங்க பிறக்க போறது இல்லை. பறந்து விட்டா அதுக்கு ஒரு நாள் போயிடுறான், அது வேற விவகாரம். மறுபடியும் பிறக்க மாட்டான் அப்படின்னு யார் சொன்னா? எல்லாம் அறிந்ததான வேதம் சொல்றது. மனுஷனுக்கு தெரியாது. மனுஷனுக்கு என்ன தெரியும்? பிறந்தான் பிராண விட்டான் தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது அப்படின்னு வேதம் சொன்னாதான் நமக்கு தெரியும். எப்படி நடக்கிறது? மனுஷன் பிராணனை விட்டதுமே என்ன நடக்கிறது நமக்கு ஒண்ணும் தெரியல. அவ்வளவுதான் போயிட்டார் சார், இம்மிடியட்டா காசாரி பண்ண வாத்தியார கூப்பிடணும் எல்லாம். இதைத்தான் நீங்க நினைச்சுட்டு. ஆனா விவகாரம் என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, இந்த மனசு இருக்கோ இல்லையா, அது இங்க இருந்து கலந்துது. இந்த பூத உடல்ல இருந்த உள்ள இருக்கக்கூடியதான லிங்க சரீரம் எனக்கூடியதான இந்த மனசானது கிளம்பிடுது. ஏன்? புலன்கள்லாம் அந்த மனசுக்குள்ள ஒடுங்கிடுது. அந்த புலன்கள் ஒடுங்கின மனசு இருக்க பார்த்தீங்களா, அந்த மனசானது பிராணனிடத்துல ஒடுங்கிடுது. அந்த பிராணமானது சரீரத்துக்குள்ள இதய தேசத்துக்கு போச்சு. அந்த இதயத்துல பிக்ஸ் ஆயிடுது நீங்க எங்க போகணும்னு. புண்ணியம் பண்ணிருந்தேன்னா புண்ணிய லோகத்துக்கு போகணும், பாப்பம் ஜாஸ்தி விழுந்தா அங்கே போவான், இல்ல இந்த ஊர்லயே சுத்தி கொண்டு இருப்பான். அதுக்கு தகுந்ததால புண்ணியமா பாப்பமா இதயத்துக்குள்ள போறது இந்த மனசு. அந்த இதயத்துல 101 கனெக்ஷன்ஸ், 101 நாடிகள் அதோட சேர்ந்து. சதஞ்ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்ய தாசாம் மூர்தானம் அபினுஸ்ருதா ஏகா. 100 இடத்துல அது கோக்கப்பட்டிருக்கு அந்த இதயத்துல. இன்னொன்னு ஒரே ஒண்ணு மட்டும் அது சரீரத்துக்கு வெளியில தலை வழியாக வச்சு, அதுக்கு சுஷும்னான்னு பேர். புண்ணியம் பண்ணினவாள்லாம் அடுத்த பிறவி நல்ல ஜன்ம பிறவி வரணும்னு தீர்மானம் பண்ணவாள்லாம் அது இந்த 100 இடவழி சொன்னேன்னா நரம்புகள், அதுல சில நரம்புகளாக வெளியில போறோம். பாவம் பண்ணினவாளுக்கு சில நரம்பு இருக்கு, ஞானம் வந்தவாளுக்கு எங்கேயும் போறதில்லை. இந்த இடத்துலயே அந்த வெளியில இருக்கக்கூடியதான ஆகாசத்துல மர்ஜ் ஆயிடுறது. இப்ப சில பேர் இந்த சுஷும்னா நாடி வழியாக வெளியில போனான்னு சொன்னேன்னா அவ என்ன பண்றா, இவாளுக்கு இங்க இருந்து உத்தராயண மார்க்கம்னு ஒரு வழி. உத்தராயண மார்க்கம்னு சொன்னா சூரிய அச்சுஷோ ஆஹா அண்ணா அபூர்யமான பட்சம் அபூர்யமான பட்சா சருதுங்கேதி மாசா சம்பத்சரம் சம்பத்சராதாதித்யம் ஆதித்யா சந்தமசம் எப்படின்னு ஒரு ரூட் இருக்கு. எப்படி இந்த சுஷும்னா வழியா வெளியில மனசு வந்ததுன்னு சூரிய கிரணங்களை அதை பிடிச்சுக்கிறது.
சூரிய கிரணங்கள் என்ன பண்றது? பக்ஷ தேவதைகள்கிட்ட கொடுத்தது. பூர்வ பட்ச தேவதை. அந்த பட்ச தேவதைகள் மாச தேவதைகிட்ட கொடுத்தது. இந்த பட்சம் மாசம்னா தேவதைகள், அந்தந்த பேரோட இருக்கிற தேவதைகள். இப்படி சூரிய நடத்துல போய், சந்திர நடத்துல போய், வாயு நடத்துல போய், சம்பத்தரம் சம்பர்த்தகம் வாயு இப்படி சேர்ந்து அது வித்யுல்லோகத்தை வரைக்கும் போய் அங்க நின்றுடுது. பிரம்மலோகத்துல இருந்து மனுஷாள் வந்து இந்த வித்யுல்லோகத்துல இருக்கக்கூடியதான இவாளை அழிச்சுண்டு பிரம்மலோகத்துக்கு போற. பிரம்மலோகத்தை இங்க கொடுத்து விட்டார். நீங்க தபால்ல ஒரு லெட்டர் போட்டு டெல்லி பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல போட்டேனால் அட்ரஸ் என்ன பண்றது? நீங்க போட்ட தபால் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெட்டியில இருக்கு. அதை எடுத்து எந்த ஊர் போகணுமோ அதை தயார் பண்ணி அங்க எழுத்து விட்டான். அதை ட்ரெயின் வழியா போறது. அதுதான் ஜலப்பதார்த்தம். அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதை என்ன பண்றா? அது அந்த இடத்துல அந்த மூட்டையில கட்டி அந்த போட்டுட்டான். அது அங்கிருந்து என்னாச்சா டெல்லியில அவன் இறக்கிட்டான். இறக்கிட்ட பிறகு அவனே கொண்டு போய் கொடுக்கல. அந்த ஊர்ல நீங்க என்ன ஊர்ல என்ன பின் நம்பர் போட்டிருக்கோ அந்த போஸ்ட் ஆபீஸுக்கு கொடுக்கணும். அவன் அதை என்ன பண்றான்? போஸ்ட்மேன் வந்து உங்க அத்தல போட்டான். இது என்ன புரியுறதோ இல்லையா? பார்த்துருக்குமோ இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மனசு, இங்கிருந்து கிளம்பின மனசு, அதை இந்த நடுவில் இருக்கக்கூடியதான இந்த தேவதைகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருக்கு அவர் போயிட்டு கடைசியில என்ன ஆச்சுன்னா பிரம்மலோகத்துக்கு போச்சு. பிரம்மலோகத்துக்கு போன அப்புறம் அங்கே நம்ம ரெண்டா பிரிக்கிற. யார் இந்த ஜன்மாவில கீழே வேதாந்தம் வாசிச்சாலோ அவ வாசிக்காதவாள். வாசிக்காதவாள்லாம் இந்த கலிவாந்தம் அங்கே இருக்கா. எல்லா போகங்களும் அனுபவிச்சிருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வர. ஆனா கொஞ்சம் வேதாந்தம் வாசிச்சவா அவளை என்ன பண்றான்? நகி கட்சணம் அப்படி அது யாரும் நகி கல்யாண கஷ்டத்து துர்கதியும் தாத்த கட்சத். என்ன நம்பினவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். பகவான் நான் பிரத்திக்கே பண்ணியிருக்கேன். இவாள அங்கே போய் கணக்காதிகள்லாம் இருக்கக்கூடியதான இடத்துல விட்டுறான். விட்ட பிறகு அதாவது அந்த ஞானம் வந்து அந்த பிரம்மதேவர் போகுங்காது இவாள்லாம் போயிடும். எல்லாருக்கும் முக்தி இந்த செட்டல. இதுக்கு உத்தராயண மார்க்கம். யார் உபாசனை பண்ணினாலோ, யார் யஜ்ஞ யாகாதிகளோட சேர்ந்து உபாசனை பண்ணினாலோ இப்படி பேரெல்லாம் இவா போற. உத்தராயண மார்க்கத்தில் எப்படி போனார் கேட்கல இதா. அதுக்கப்புறம் மற்ற சில பேர் யார யஜ்ஞ யாகாதிகள் எல்லாம் பண்ணிருக்கா இல்லையா? வேதத்துல சொன்னதான யஜ்ஞ யாகாதிகள் அவ என்னன்னா மரணமான அப்புறம் அவ சூரிய கிரணங்களை பிடிச்சு அவளும் அது வரைக்கும் போற. ஆனா சம்பத்சர தேவதைகிட்ட போறதில்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? அப்படியே வேற இன்னொரு ரூட்ல போயிட்டாங்க. அங்கதான் மாறுற இடம். அதுக்கப்புறம் சந்திரலோகத்துக்கு போனா அங்கே ஸ்வர்க்கம்னு பேர். அந்த ஸ்வர்க்க லோகத்துல இவன் என்னென்ன கர்மா பண்ணினானோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வேண்டியதான பலத்தை அனுபவிக்கிறான். பலத்தை அனுபவிக்க அனுபவிக்க புண்ணியம் குறைஞ்சு போயிடுது. அது அப்படித்தானே? காசு இருக்க, காசு எடுத்து வெளியில போனேன், இது அது வாங்கினேன். வாங்க வாங்க என்னாச்சு? இருக்கிற காசு குறைஞ்சு போயிடுது. சரி போனா போறது, அங்க உத்தியோகம் பண்ணி சம்பாதிச்சுக்குமானா முடியாது. பூலோகத்துலதான் கர்மாவும் புண்ணியமும் சேர்க்க முடியும். மற்ற லோகத்துல வேள்விகளையோ அதை ஏதோ ஒன்றும் பண்ண முடியாது. பண்றதுக்கு உங்களால முடியும். ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து பண்ணலாம். ஆனா என்ன, இந்த ஊர்ல பண்ணினா தான் நம்ம. விவகாரம் என்னாச்சு? எப்படி போய் எங்கே ஸ்வர்க லோகத்துக்கு வரைக்கும் போயிட்டான். அப்புறம் என்னாச்சுன்னா ஸ்வர்க லோகத்துல எக்கச்சக்கமான பலம் இருக்கு. அந்த பலங்களும் சுகங்களையும் அனுபவித்து அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சுவாமி க்ஷீணே புண்ணியே மற்ற லோகம் விசந்தி, மறுபடியும் இந்த லோகத்துக்கு வந்துட்டான். இப்ப உத்தராயண மார்க்கமும் சொல்லியாச்சு, தட்சிணாயன மார்க்கமும் சொல்லியாச்சு. இந்த பகவானையே நினைக்காம 4 பேருக்கு ஹெல்ப்பே பண்ணாமல் கிடைச்சது மட்டும் சாப்பிட்டு உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சில பேர் இருக்கா. பண்ணுவான், அவனும் தெரியாம பண்ணுவான். வில்வமங்கலம்னு அவர் வில்வ மரத்துக்கு மேல உட்கார்ந்துட்டா, கீழே சிவலிங்கம் இருக்கு. தெரியாம ஒவ்வொரு வில்வமா கட் பண்ணி போட்டான். சில பேர் பாருங்க பூமாலையை போட்டா அதை கையில தான் ஒவ்வொன்னா விட்டுட்டே இருப்பான்.
அது ஒழுங்கா இருக்கணுங்கிறதுக்காக கட்டி ஏதோ போட்டவங்களுக்கு ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கு. அது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அதை கட் பண்ணி வீடெல்லாம் அந்த இடமெல்லாம் குப்பையா பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருந்தாலும் அவளுக்கு தெரியாம மனுஷ ஜென்மாவில சில சமயத்துல புண்ணியமும் பாப்பமும் சேரும். ஆனா விவகாரம் என்ன ஆச்சுன்னா நிறைய பாப்பம் சேர்ந்து போயிடும். அதனால அடுத்ததாக இந்தூர்லயே கொசுவாகவும் ஈயாகவும் பூச்சியாகவும் இங்கே சுத்திட்டு இருப்பான். புண்ணிய லோகத்துக்கு வேண்டியதான புண்ணியம் பண்ணினேன்னா சொர்க்க லோகத்துக்கு போறாள். உபாசனாதைகள்லாம் பண்ணலையானால் கர்மலோகத்துக்கு போறாள். இதுவும் பண்ணல அதுவும் பண்ணல, கொடுத்த டைம் முழுக்க வேஸ்ட் பண்ணிவிட்டான். அவன் இப்ப இது போல பூச்சிகளா அதுவா பிறந்த இதாயிடுச்சா. இங்க பூச்சியா பிறந்து அதுக்கப்புறம் பண்ணின பாப்பத்துக்கு நரக லோகத்துக்கு வேற போய் அங்கே துன்பங்கள்லாம் அனுபவிச்சு மறுபடியும் பிறந்த. இதுதான் சாந்தோக்கிய புருஷத்துல உத்தராயண மார்க்கம் தட்சிணாயன மார்க்கம். அதற்கு மேல இங்கேயே சுத்தி கொண்டிருக்கிறது திருத்தீயம் சம்ஸ்கா அப்படின்னு சொல்லு. அப்படிப்பட்டதான எல்லா பதார்த்தத்திலையும் இவன் உத்தராயண மார்க்கமாக போனாலும் சரி, இங்கேயே ஞானம் வந்துட்டாலும் அவன் இங்கேயும் போறதில்லை. ஏண்டான செல்லக்கூடியதான மனசு உடஞ்சி போயிடுது. இன்னும் இங்க போகிறத உடம்பு ஒழுங்கா இருந்தா இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம்ல வைப்பேன், அந்த ரூம்ல இருந்து இன்னொருத்தர கொடுப்பேன். எங்க இடத்துல பங்கன் சொன்னா இது நல்லா உபயோகப்படும்னு கொடுப்பேன். மறுபடியும் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். இதெல்லாம் விவகாரம் எப்ப ஒழுங்கா இருக்கிற பரியந்த அந்த குடத்துக்கு பக்கத்துல உலகை எனக்கு நிறுத்தி சொல்லலாம். யாரோ ஒருத்தர் இந்த உலகையை அசிச்சான், குடத்து மாதிரி விழுந்தது, குடம் உடஞ்சி போயிடுது. இனிமேல் அந்த குடத்தை உபயோகப்படுத்த விட எப்படி இல்லையோ அதே மாதிரிதான் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற மனசு. அதான் பிஜ்யத்தே ஹிருதய கிரந்தி. ஞானம் வந்தால் ஹிருதய கிரந்தி உடஞ்சி போயிடும். கிரியந்தே சாஸ்திர கர்மாணி, அவன் பண்ணினதான அத்தான கர்மாக்களும் போயாச்சு. தஸ்மின் திருஷ்டே பராவரே. எப்படி மனுஷன் மரணானந்தரம் என்ன போறான், எங்கே போறான், எப்படி போறான், இது நம்ம வேதங்கள். ஆனா ஒண்ணும் உங்களுக்கு தெரியாது. எப்படி போறான்னு தெரியும். மரணானந்தரம் எந்த க்ஷணத்துல மனதாட்சிங்கிறது கூட தெரியாது. கை தொட்டு பார்ப்பேள், காது தொட்டு பார்ப்பேள், எல்லாம் பண்ணித்தான் பார்ப்பேள். இன்னும் ஒன்றும் இருக்கு நினைச்சுட்டு போயாச்சு. சொல்ல முடியும். டாக்டர் வந்து கண்ணுல லைட் போட்டு சாரின்னு சொல்லிட்டு போற பறையும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொரு தடவை இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன் புரியும். அப்படி அகம்பரம் பிரம்ம விலட்சயாத்மதற்கு ந ஜாயத்தே பூய இது ஸ்ருதேர்வதா. அவன் மறுபடியும் பிறக்க போறதில்லை வேதம் சொல்றது. குடம் உடைஞ்ச பிறகு அந்த குடம் எப்படி உபயோகப்படாதோ அதே போலதான் உங்க மனசு வேதாந்தத்தை கேட்டு கேட்டு சாதனை பண்ணி பண்ணி அந்த மனசானது ஒரு நாளைக்கு அஜ்ஞானம் போயிடுதுன்னா அதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் செல்ல வேண்டியதில்லை. இங்க இருக்கக்கூடியதான ஆகாசத்தோட உணா போயிடுற. இப்படி நஜாயத்தே பூய இது ஸ்ருதிர்வதா எஸ்து விஜானமான் பவதி சமனஸ்கஸ்ததா சுசி. யார் ஒருவன் விஜானவான் பவதி வேதாந்தங்களை நன்னா புரிந்து கொண்டு அனுபவாசானமாக பண்ணிண்டானோ சமனஸ்கஸ்ததா சுசி. எப்பொழுதும் இருக்கிற பரியந்தம் நல்லதே நினைக்கிறானோ, கல்யாணமான நல்ல விஷயங்களையே நினைக்கிறானோ, கூடிய மட்டுக்கு அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு 10 பேருக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்கானோ. இந்த சோசியல் சர்வீஸ் புதுசே ஏதோ சொன்னாங்கல்ல உபனிஷத்துலயே இருக்க, நம்ம அதை விட்டுட்டோம். ஏண்டான எனக்கு வேண்டிய கர்மாவே 10 பேர் பண்ணணும். நான் அவ்வளவு சோபேரியா இருக்கேன், நான் என்ன பண்ண போறேன்னா இது இன்னைக்கு விவகாரம். பழைய நாள் என்ன எல்லோரும் எல்லாத்துக்கும் பண்ணுவா. நம்மளால முடிஞ்சதுன்னா ஒரு ஜமீன்தார் இருக்க ஒரு 100 மூட்டை நெல் வந்ததுன்னா என்ன பண்ணுவார்? 100 மூட்டை நெல்லையும் உங்களுக்கு சாப்பிட முடியாது, 100 மூட்டை நெல்ல விற்கவும் முடியாது. என்ன வித்தா 1 நாள் 2 நாள் பேசுவோம். உங்கள்கிட்ட இருக்கு, அது அடிஷனலா உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுதான் நீங்க டிஸ்போஸ் பண்ணித்தான் ஆகணும்னா எவ்வளவு குறைச்சலா கேட்கணுமோ அப்படிதான். இவருக்கும் 100 மூட்டை நெல்லையும் வச்சு முடியாது. 2 மூட்டை 3 மூட்டை ஒரு அதுவே போறோம் வீட்டுக்கு வளர்ந்துடுத. நான் என்ன பண்ணுவேன், கிராமாந்தரில் இருக்கும் பொழுது என்னடா அந்த ஊர்ல வண்ணான் இருக்கா, அவன் வீட்டுக்கு 2 மூட்டை போடும்பேன். அதே போல கொயவன் இருக்கான், 1 மூட்டை போடு. அதே போல மற்ற காரியங்கள் இந்த மயானத்தெல்லாம் இருக்கான் பாருங்க, அவனுக்கு பூமி இருக்கா, அவன் 2 மூட்டை போடு. விவகாரம் என்னடா இப்படி போட்டு போட்டு அந்தந்த கிராமத்துல இருக்கிறவா எல்லோரும் சௌக்கியமா இருப்பா.
அதே போல இந்த ஜமீன்தார் கண்டான்னு அவள்லாம் மரியாதையோட இருப்பா. ஏண்டான்னு நமக்கு வருஷா வருஷம் பூமி இல்லாத போனோம் வந்து சேர்றதோ இல்லையா. அதே மாதிரி நம்ம இந்த சோசியல் சர்வீஸ்ங்கிறதோ பழைய நாள் வந்து வேத காலத்துல இருந்தது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணினா இவனுக்கு கௌரவ குறைச்சல் நினைக்கிறேன். ஏதோ இங்கே அங்கேயும் ஒரு காலம் எல்லாம் பண்ணுவாங்க சார், ஏதோ இருக்கு இப்படின்னு கேட்டு இவனும் பண்ண மாட்டான், பண்றவனையும் பண்ண விட மாட்டான். இது லோகத்தினுடைய சுவாவம். அப்படி நஜாயதே போ எஸ்து விஜானவான் பவதி, யார் வேதாந்தத்தை வாச்சுருக்கானோ, சமனஸ்க நல்ல மனசோட இவனா இருக்கானோ, சதா சுச்சி எப்பொழுதும் சுச்சியாக சுத்தமா இருக்கானோ. ஸ்நானம் பண்ணிட்டு நான் சுத்தம்னு சொல்றது வேற, மனசுல கெட்ட எண்ணங்கள் இருக்காம இருக்கிறது வேற. ஆசை, கோபம், குரோதம், இப்படி இந்த மனுஷனை விட்டேன்னு பாரு, எப்படியாவது அவனுக்கு துன்பம் கொடுத்துட்டே இருக்கணும் இப்படின்னு நினைக்கிற பத்தில, அதான் மனசுல இருக்கா போடுறதான கல்மஷங்கள் அவைகள்லாம் போகும். சமனஸ்கஸ்ததா சுச்சி சது தத்பதமா புனோதி, இவன் அந்த உயர்ந்ததான பிரம்மாதி லோகங்களை அடைகிறான். யஸ்மாத் பூயோ ந ஜாயதே, என்படியும் மறுபடியும் பறக்கிறது இல்லையோ. இதுதான் நஜாயத்தே பூய இது ஸ்ருதேர்வசனம். இந்த உபனிஷத் வாக்கியம் கட்டோபனிடத்தில் இருக்கிற வாக்கியத்தை எடுத்து இந்த ஆச்சாரியால் அதே பதத்தை சொல்லியிருக்க. சமனஸ்த சதா சுச்சி, அப்படிப்பட்டதான் இருக்கக்கூடியதானவன் சது தத்பதமாப்னோதி, அவன் அந்த நிலையை அடைகிறான். யஸ்மாத் பூயோ நிஜாய, மறுபடியும் இங்க பிறக்கலையோ அப்படிப்பட்டதான் நிலையை அடைகிறார். அதுதான் இங்கே அம்பரம் பிரம்மா விஷ்டயாத்மதிருக்கு நஜாயதே பூய இது ஸ்ருதர்வதா நசைவ பீஜே அசதி பிரஜாயதே. லோகத்துல விதைய போட்டோமாயானால் அதுக்கப்புறம் கூடிய அவமானமாகவும் வரும். விதைய போடலன்னு எப்படி, பீஜமே இல்லைன்னு எங்கிருந்து வரும்? இவன் பண்ணதான எல்லா கர்மாக்களும் அந்த உபாசனா பிரபாவத்தினாலையும் ஞான பிரபாவத்தினாலையும் இங்கேயே எரிஞ்சுடுத்தனால் கர்மா இல்லைன்னா எப்படி பிறவி கொடுக்கறது? கர்மாவனால தானே பிறவி வரணும். மண் இல்லாம குடம் இருக்குமா? அரிசி இல்லாம அன்னம் வருமா? வரதில்லையா? அதே விதமாகதான் உங்களுக்கு கர்மா இல்லைன்னா பிறவி வரும். பிறவி வராதுன்னா துன்பம் இல்லை. ஏன்னா பிறவி எல்லாம் சரீரத்தினால் தானே நம்ம சுகமோ துக்கமோ இன்பமோ மற்றதோ அதெல்லாம் இந்த சரீரம் வழியாகத்தான் அறியப்படுறது. நீங்க தூங்கும் பொழுது இந்த சரீரத்தை நான் எனக்கூடியதான எண்ணத்தை விட்டு ஆகையால் சுக துக்கங்கள் சிம்பிள். அவ்வளவு. நசைவ பீஜேது அசதி பிரஜாயதே பலம் நக ஜன்மாஸ்தி ததோக்ய மோஹதா மமேதமித்தம் ததேதமித்ருஷம் ததாஹமேவம் நவரோ நதன்யதா விமூఢதா ஏவம் ந ஜனஸ்ய கல்பனா சதா சமே பிரம்மணி தத்வயே சிவே. மனுஷாளுக்கு இப்படிப்பட்டது விட்டு அவன் என்ன நினைக்கிறான்? காலம்பரம் எழுந்ததுமே மமேதம், இது எனக்கு சேர்ந்தது. எது யாருக்கு சேர்ந்தது? கொஞ்சம் யோசனை பண்ணணும். சார் இந்த பிளாட் நான் வாங்கிட்டேன். யாருடைய பிளாட்? நான் வாங்கிட்டேன். இனிமேல நான்கிற இந்த பூமி எல்லாமே மகாவிஷ்ணுக்கு சொந்தம். அதனால்தான் பூமாதான்னு சொல்லி பூதேவிக்கும் லட்சுமி தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு மகாவிஷ்ணுவோட. திருப்பதியில கல்யாணம் கட்டுகிறேன் காசு நான் மகாலட்சுமிக்கு தானே கல்யாணம் கட்டினேன். இல்ல இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதா ரெண்டு பேரையும் சேர்ந்து கல்யாணம் பண்றாரு. அது ஏழுமலையானுக்கு அதோட சொல்றப்பா. பூதேவி லட்சுமி தேவி ஸ்ரீதேவியோட சேர்ந்ததான பரமாத்மா. ஏன் இந்த உலகமானது எல்லாமே அவருக்கு சொந்தம். அவர் தயார் பண்ணினார், அவர் தான் மேனுபேக்சர் பண்ணினார். இதெல்லாம் அவர் தான். அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன பண்றோம்? ஒரு சின்ன பிளாட் வாங்கிட்டு அதுக்கு 4 பக்கம் பார்டர் கட்டி இது எனது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வந்து இங்க யாரும் ட்ரெஸ் பாக்கர்ஸ் வந்து இஷ்யூஸ் அப்படின்னு போர்டு போட்டு எவ்வளவு பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஒரு 6 மாசம் அனுப்புறம் பார்த்தா யாரும் குடிச்சு போட்டுருக்கா. அது வேற பக்கத்துல நடக்கிறதா இல்லையா? அப்ப விவகாரம் என்ன? இந்த மனிதனுக்கு முதல்ல வந்ததான அபிப்பிராயம்னா இது எனது, மமேதமித்தம், இந்த வீடு எனது, இந்த சார் எனது, இந்த பென்சில் எனது, இந்த பேனா எனது, என்ன இதை யாரும் தொடப்படாது. ஏன் சார் இப்படி நினைக்கிறேன்? ததேதமித்ரஜம், இந்த பொருள் இப்படித்தான் இருக்கணும்.
சில பேர் வீட்லயே பாருங்க, எது அந்தந்த இடத்துல இருக்கணும், மாத்தினா அவர் கோபம் வந்துடும். அவர் தான் எடுத்து வச்சுட்டார். வச்ச இடத்துல கரெக்டா அதனுடைய பிளேஸ்ல வைக்க வேண்டாமா அப்படின்னு ரொம்ப சீரியஸா இருப்பா. இருந்தாலும் இது ஒரு மேனியா. அதுக்காகவே ஒழுங்கா இருக்கப்படாதுன்னு சொல்லல. இந்த வத்திரந்து போனாலும் கோபிச்சுக்க வேண்டாம், நீங்களே பண்ணுங்க எடுத்து, அவ்வளவுதான். நான் சொன்னேனே உனக்கு, ஏன் பண்ணல, எரிஞ்சு விழுந்தா ஏன் பண்ணலேன்னு சொன்னா வேற காரியத்தில் ஈடுபட்டு இருந்தா பண்ணல. நீங்க சொன்ன காரியம் பண்ணப்படாதுன்னு நான் சொல்லிருக்கேன். அதை நீங்களே எடுத்து அங்க வைக்கலாமே, எடுத்து வைக்கலாமே. ஆனா மனுஷால கோபம் வருது. இது எனது, அதே போல எனக்கு சேர்ந்த பதார்த்தங்கள் இது. இதற்கும் ததா அகமேவம், நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். வர வர என்ன ஆச்சுன்னா பஞ்சகட்சம் போய் தட்டாட வந்தது. அதுக்கு போயிட்டு இப்ப என்ன பேண்ட் வந்து, அதை விட இன்னொன்னு என்ன, தோக்க முடியாதான ஒரு பேண்ட் கட்டின்டா கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் என்னன்னா அரணிஜா போடுறோம். என்னடா ரொம்ப படிச்சவாளா ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறவா கூட அரணிஜாரோட சுத்திட்டு இருக்கா. என்ன சுவாமி எப்படி இருந்தது, ஏன் இப்படி ஆச்சு, எல்லாம் வசதின்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர பஞ்சகட்சம் கட்டிட்ட வாழ்க்கை வசதி இல்லையா ஒண்ணு சொல்ல. ஆனா என்ன சொல்ற, ததா அகமேவம், நான் இப்படித்தான் இருப்பேன். நான் பரஹா நான் வன்யன, இதை யாரும் என்னையும் ஒண்ணும் சொல்லப்படாது, வேற விதமா இருக்கப்படாது. என்ன எதிர்க்க வரவாள் இப்படித்தான் இருக்கணும். ஒண்ணு தர்மசாஸ்திரம் வாசிக்கல, அது வாசிக்கல, இப்படியே இருக்கா. விமூடதா ஏவம் ந ஜனஸ்ய கல்பனா, இதெல்லாம் முட்டாள்தனத்தினால பண்ணிடு. அதனால ஒரு கர்வமா வேற இருந்துருக்கா வேண்டாம்ப்பா. ததா தமே பிரம்மணி தத்வயே சிவே. ஆனா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மா ஒரே மாதிரி தான். நீங்க சரீரத்துக்கு பண்ணக்கூடியதான விவகாரங்கள் எல்லாம் மாறுதலாக இருந்தாலும் உள்ள இருக்கிற பரமாத்மா எல்லாரிடத்திலும் சம்பந்தம். பணக்காரனா ஏழையா, ஆனா பெண்ணா அல்லது வேற எல்லாம் சரீரத்துல மாறுதல் இருக்கே தவிர உள்ள இருக்கிற மனசுலையும் இதுலயும் ஆத்மாவிலையும் ஒரு மாறுதலும் கிடையாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதத்வயம் ஞானமதீவ நிர்மலம் மகாத்மனாம் தத்ர ந சோகமோஹதா தயோரபாவே நஹி கர்ம ஜன்மவ பவேதயம் வேதவிதம் வினிஷ்டயா. இதையே சொன்னத மனசுல நல்லா நிற்கணுங்கிறதுக்காக வேற விதமான சொல்வார். எதத்வயம் ஞானமதீவ நிர்மலம், இந்த அத்வயமான ஞானம் எல்லோருடைய இடத்துலயும் பகவான் ஒரே மாதிரி தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்க பத்தில நிர்மலம் மகாத்மனாம், யாருக்கு இருக்கோ அவளுக்கு ந சோக மோகதா, அவ மோகத்தையும் அடையிறது இல்ல, துன்பத்தையும் அடையிறது இல்ல. இப்படி இருக்கிறவா யார், அத்வயமான எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மா தான் இருக்கார் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இருக்க மகாத்மாக்களுக்கு தத்ர ந சோக மோகதா, சோகமோ மோகமோ துன்பமோ அழுகையோ இல்ல, மோகம் ஒண்ணு இன்னொன்னு நினைக்கிறதோ இல்ல. எப்ப தயோரபாவே நஹி கர்ம ஜன்மவா, இவைகள் இருக்கிறதுனால்தான், இந்த சோகமோகாதிகள்லாம் இருக்கிறதுனால்தான் மனுஷன் கர்மாவை பண்றான். அது இல்லாததுனால கர்மா பண்ண போறது இல்ல. கர்மா இல்லைன்னா ஜன்மா இல்ல. ஜன்மவா அயம் வேதவிதம் வினிஷ்டயா. இதான் சுவாமி ஞானிகள்லாம் இப்படி நினைக்கிறார். இதான் உபனிஷத்துல தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாசிதம் கர்ப்பரேஷ்டம் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீரோ ஹர்ஷசோகௌ ஜஹாதி. இத தெரிஞ்ச பரமாத்மாவை அறிஞ்சவாளுக்கு இனிமேல ஒரு விதமான துன்பமும் இல்லைன்னு உபனிஷத் சொன்னது. அந்த வார்த்தையை இங்கே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த ஆன்மான்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், அதை பார்க்கவும் தெரியலேங்கிறத, அதனுடைய ஸ்வரூபம் என்ன, சுவாவம் என்ன, அதை பார்த்தா ஒருவேளை எனக்கு காணப்பட்டது ஏனால் எப்படி இருக்கும், எதையோ பார்த்த ஆன்மா நினைக்கப்படாத. அப்பவா அந்த ஞானம் வந்தவன் அப்பவே பிராணப்பட மாட்டான். ஜீவன் முக்தனா கொஞ்ச நாள் இருப்பான். அந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவன் அவன் எப்படி தன்னை தான் அனுபவிப்பான். சுஷுப்தவத் ஜாக்ரதியோ ந பஸ்யதி த்வயந்து பஸ்யன்னபி ஜத்வயத்வதா ததா ச குர்வன்னபி நிஷ்க்ரியஸ்ய யஹ தாத்மவின்னான்ய ஜீவனிஷ்டயா. நமக்கு 3 நிலைகள் இருக்கு. முழிச்சுட்டு இருக்கிற நிலை ஒண்ணு, சொப்ன நிலை ஒண்ணு, தூங்குற நிலை ஒண்ணு. அதான் அதுக்கு ஒண்ணு துரியம் துரியாதீதம் ஏதோ சொல்லிட்டு இருக்காது. அப்படியே இருக்கு. நமக்கு தெரிஞ்சது 3 நிலை.
ஜாகிரத் காலத்துல நீங்க முழித்துக் கொண்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டு இருக்க? உலகங்கள்லாம் பார்க்க. தூங்கும் பொழுது பார்க்க. நீங்க முழிச்சுட்டு இருந்ததையானால் உலகத்தை பார்க்கறது எப்படி ஏது. தூங்கும் பொழுது பார்க்கல. சொப்னத்தை நான் கணக்கு எடுத்துக்கல, ஏன்னா அது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். முழிச்சுட்டதுமே நான் பார்த்ததெல்லாம் பொய்ன்னு தெரிகிறது, விடுங்க. இந்த சாதாரணமாக சாதாரண மனுஷால் பண்ணக்கூடியதான செயல் இது. முடிச்சுட்டு இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்துல பார்த்துட்டு கேட்க வேண்டாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், தூக்கத்துல ஒன்னும் பண்ணல. ஆனா இந்த ஞானம் வந்தவன் என்ன பண்றான்? முடிச்சுட்டு இருக்கும் பொழுதும் பார்க்கல. இந்த கண்ணுக்கு எதிர்த்து இருக்கக்கூடியதான பொருளை பார்க்கலங்கிறல, அது எப்படி? அதுல அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணலாம். எதிர்க்க இருக்கு அவ்வளவுதான், அதை பார்த்து. குழந்தைகள்லாம் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல வீட்டுல வந்து அம்மா நச்சடிப்பா, அதுல படி 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 படிச்சவன பொழுது அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, உறக்கப்படி அப்படி அவன் படிக்கிறான். அவன் ஏதோ வாய் அசைச்சுட்டு இருக்கான், ஏதோ படிச்சுட்டு இருக்கான், அந்த புஸ்தகத்தை படிக்கலாம். என்ன அவனுக்கு விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த அம்மா ஏதோ வேற ஆளையேன்னு உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரிதான் ஞானி இருப்பான். உலகம் பார்ப்பார், அது அவருடைய மனசுல ரெக்கார்ட் ஆக. சில சமயத்துல வண்டியில போயிட்டே இருப்பான், வந்துட்டே இருக்கான், ரெட் சிக்னல் இருந்தாலும் வந்துட்டான். என்ன ஏதோ நினைச்சு வந்துட்டேன் சார், அப்படி நடக்கிறதோ இல்லை. சில சமயத்துல ஏதோ வந்துருக்கு. அதே மாதிரியே ஸ்திரீகள்லாம் சமைக்கிற காலத்துல காலம் விஸ்வம் விஷ்ணு ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க பகவான் நினைக்கிறதா சமையல் நினைச்சல, பகவான் நினைச்சா சமையல் அம்போ, சமையல் நினைச்சா பங்காரம் அம்போ. விவகாரம் என்ன? ஆனா என்ன தெரியுமோனா பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா விவகாரம் நடந்துட்டு இருக்கும். இதே மாதிரிதான் ஜீவன் முக்த நிலை. விவகாரமே இது லோகத்துல அனுபவம் இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்கு அனுபவம். ஆனா விவகாரம் என்னன்னு இது இப்படி நடக்கிறது. ஆகையால் ஞானியா இருக்கிறவனுக்கு அவன் உலகத்தை பார்த்தாலும் அதில் ஈடுபடுறது இல்ல. ஏன்? இது துவைத்தமான பதார்த்தம், வெறும் தோற்றமே தவிர உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். சுஷுப்தவத் ஜாக்ரதையோ ந பஸ்யதி துவயந்து பஸ்யன்னபி தத்வயத்வதா. தூக்கத்துல எப்படி எதையும் பார்க்கலையோ அதே போல ஜாக்கிரதைய முழுத்த நிலையிலையும் யார் ஒண்ணு பார்க்கிறானே தவிர அதனுடைய ஸ்வரூபத்தை அதை நபஸ்யத்தின்னு கண்ணு இருந்தா பார்ப்பான், எதிர்க்க இருக்கிற பொருள் தான் பார்ப்பான். சிலதை இவன் ரெக்கார்ட் பண்ண மாட்டான். அது மனுஷனுடைய சுகார். சொப்பனம் கண்டு உங்க ஃப்ரெண்ட பார்த்து அவன் தான் அவரோட 1 மணி நேரம் பேசினேன், அதுக்கப்புறம் ஏதோ கொடுத்து அதுக்கு அனுப்பிச்சுட்டேன். இது வரைக்கும் சொப்னம் வந்திருக்கு சொன்னதெல்லாம். காலம் எழுந்துட்டு எனக்கு எப்படி ஒரு சொப்னம் வந்தது சார் அப்படின்னு சந்தோஷம். இந்த சொப்னத்துல உங்க ஃப்ரெண்ட பார்த்தோட 1 மணி நேரம் அவரோட சேர்ந்து அவர் எந்த கலர் சொக்கா போட்டுருக்கேன்னு கேட்ட. நான் பார்க்கலையே. 1 மணி நேரம் ஒரு மனித பார்த்த போட்டுக்கலையே சார், நான் ஃப்ரெண்ட பார்க்கலையா? அப்ப ஃப்ரெண்ட பார்த்தா சொக்கா பார்த்துதானே இருக்கணும், கலர எப்படி விட்டதுன்னு. அதான் உங்க மனசு. நம்ம என்னமோ நினைக்கிறோமே தவிர மேலோட நமக்கு ஆக வேண்டிய வரைக்கும் தான் காரியத்தை பண்றோம். நமக்கு எது வேணுமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். மீதி சமயத்துல எப்படி கிருஷ்ணார் பணம் விட்டான். அதே சார் ஜீவன் முக்த ஆத்மாவை பார்த்து கொண்டு பொருள்களை பார்க்கிறான், நினைக்கிற இடத்துல பார்க்க நோட் பண்ணல. சுஷுப்தவத் ஜாக்ரதையோ ந பஸ்யதி துவயந்து பஸ்யன்னபி தத்வயத்மதா. துவயம்னா உலகத்தை, வேறு வேறாக இருக்கக்கூடியதான உலகங்களையும் அந்த மார்க்கங்களையும் பார்த்துருந்த போதிலும் அத்வயத்வதா, அந்த அத்வயமான ஆத்மா மனசுல நினைச்சுண்டு அதுலயே ஈடுபட்டிருக்கான். இதை நோட் பண்ணலை. அதே போலயே காரியத்தை பண்ணிட்டு இருக்கான், ஆனா அவனுடைய மனசு ஆத்மாவு நகமாக எதையும் பார்க்கல. ததா சகுர்வன்னபி நிஷ்டய ஆத்மவித் நான்ய இதிஹ நிஷ்டய. அவன் தான் ஆத்ம ஞானி. ஜீவன்முக்தன் யாருன்னு கேட்கல. இந்த நிலை அது அவனுக்கு தான் நமக்கு தெரியாது. இது இத முக்தம் பரமார்த்த தர்சனம். எப்படித்தானே இந்த பரமார்த்த தர்சனம் இருக்க மயாஹி வேதாந்த விநிஷ்டிதம் பரம். எப்படிப்பட்டதான பதார்த்தத்தை சுலபமாக நான் சொல்லியிருக்கேன். ஆச்சாரியால் என்ன பண்றாரு? இது இத முக்தம் பரமார்த்த தர்சனம். இப்படித்தான் உபனிஷத்துடைய தாற்பயம். மயாஹி வேதாந்த விநிஷ்டிதம் பரம். இதை நன்னா அறிந்து கொண்டவன், இதை நான் சொல்லியிருக்கேன், இதை அறிந்தவன் விமுச்சதே அஸ்மின் எதி நிச்சய பவேத். கேட்டு கேட்டு அவனுக்கு நிச்சயம் வறுமையானால்
அவன் இந்த ஜன்மாவிலே எங்கேயும் முக்தி அடைகிறான். பவன் நலிப்பேதே இவ இஹ கர்மபி. ஆகாசம் எப்படி கத்தியால குத்தினாலோ நீங்க பிஸ்டல்ல பண்ணினாலும் ஆகாசத்துக்கு ஒன்றும் ஆகாது. அதே விதமாக தான் இப்படிப்பட்டதான ஜீவன் முக்தன் வந்தானே என அவனுக்கு ஒரு விதமான துன்பமோ உலகத்தினால கஷ்டமோ அவனுக்கு இருக்காது. அப்படி விமுச்சதே அஸ்மின் எதி நிஷ்டிதோ பவேத் ந லிப்யதே. எதோடைய ஒட்டுறதில்ல. வ்யோம இவ இஹ கர்மபி. ஆகாசம் போல கர்மாவை ஒத்துக்கொள்ளல, ஒட்டாது. கர்மாவை ஒட்டாலேன்னா ஜன்மா இல்லை. இது வரைக்கும் சொல்றார். அதுக்கு அடுத்ததாக நமக்குள்ள சாட்சின்னு ஒருத்தருக்காரு நடுவுல சொன்னேல, இந்த சாட்சின்னா யார்? அந்த சாட்சி ஸ்வரூபத்தை பத்தி சொல்ல போறோம். இத அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.